அரசு விடுத்த இறுதி எச்சரிக்கை கால அவகாசம் இன்று காலை 9 மணியோடு நிறைவடைந்த நிலையில் அதற்குள் பணிக்கு வராத ஆசிரியர்களின் பணியிடம் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இன்று காலை 9 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என அரசு தரப்பில் ஆசிரியர்களுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை பள்ளிக்கு வராத ஆசிரியர்களின் பணியிடம் காலியானதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அந்த இடங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழகம் முழுவதும் 94% ஆசிரியர்கள் பணிக்கு வந்துவிட்டதாகவும் பணிக்கு வந்தோர் பற்றிய விவரங்களை கணக்கெடுத்து வருவதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 40 விழுக்காடு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பவில்லை. பல பள்ளிகளில் திறக்கப்பட்டு மாணவர்கள் வழக்கம் போல் பாடங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தேவை ஏற்படின் உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் தற்காலிக ஆசிரியர்கள் தேர்வு செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட கல்வி அதிகாரி கருப்புசாமி கூறியுள்ளார். சென்னையை பொறுத்தவரை 4 பேர் மட்டுமே பணிக்கு வரவில்லை என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருவளர்ச்செல்வி தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்த முடிக்கும் நமக்கு 4 பேர் தான் இன்னைக்கு பணிக்கு திரும்பாதவங்க. அதில் ஒருத்தர் நேற்று போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் இருக்காரு. அதில் கவர்மெண்ட் மதரசா ஸ்கூலில் 2 பேர். அடுத்ததாக நமக்கு அரும்பாக்கம் பள்ளியில் ஒருத்தர் பிஜிஎஸ்டன் தமிழ் ஒருத்தர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகரில் ஒரு டீச்சர். இவங்க மட்டும்தான் இன்னைக்கு பணிக்கு வரல. மீதி அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியை நள்ளிரவில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முற்றுகையிட்டனர். ராணிப்பேட்டை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை ரஜினியின் வீட்டிற்கு நேற்று நள்ளிரவு சென்ற காவலர்கள் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதனை அறிந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தலைமை ஆசிரியையை விடுதலை செய்யக்கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஆசிரியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கோவை மாவட்டத்தில் தலைமை ஆசிரியர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்னேகலதா மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆசிரியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு அழைத்ததாக மாவட்ட கல்வி அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை விடுவிக்க கோரி புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துள்ளனர். கல்லூரி வாயில் முன்பு அமர்ந்துள்ள மாணவர்கள் போராட்டக்காரர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முழக்கமிட்டனர். ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 92 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 100கணக்கானோர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான நேரடி காட்சிகளோடு செய்தியாளர் குருசாமி களத்தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். குருசாமி, ஆசிரியர்கள் அந்த பகுதியில் எவ்வளவு பேர் கோவை மாவட்டத்தில் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள்? தற்போது ஊர்வலமாக அவர்கள் பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பேரணியில் எவ்வளவு ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? காயத்ரி, ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரக்கூடிய வேலைநிறுத்த போராட்டம் இன்று 8வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் போராட்டத்தில் தற்போது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் போராட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், பணிக்கு வராத ஆசிரியர்களது இடம் காலி பணியிடமாக அறிவிக்கப்படும் என்ற தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் இது குறித்து கேட்டபோது கோவையில் 97% உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் 97% பணிக்கு திரும்பிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் தொடக்கப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களில் 25% பேர் மட்டுமே வந்திருப்பதாகவும் 75% பேர் வரை பணிக்கு திரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருந்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் வரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட
ஜாக்டோஜி அமைப்பினர் ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலமாக வந்த அவர்கள் தற்போது தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த போராட்டத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான ஆசிரியர்கள் தற்போது இங்கே கலந்திருக்கிறார்கள். தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய இருக்கார்கள். நம்ம அவரிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, இன்றைய தினம் போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்காங்க? இன்னைக்கு பணிக்கு வராத ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அரசு தெரிவிச்சிருக்கு. வராத இடத்தை காலி பணியிடம் அறிவிப்பதாக சொல்லியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கும் பார்த்தீர்களே ஆனால் அரசினுடைய அடக்குமுறை வழிகாட்டுதலை எல்லாம் மீறி இன்றைக்கும் ஏறக்குறைய கோவை மாவட்டத்திலே 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பணியிடத்தில் ஒருவரை வைத்துக் கொண்டு அதை காலி பணியிடம் என்று அறிவிப்பது சட்டப்படி குற்றமாகும். அதை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நீதிமன்றத்திலே எங்கள் சார்பாக 3 அட்வொகேட்ஸ் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார்கள். நிச்சயமெல்லாம் இதையெல்லாம் தவறென்று உணர்த்தி நிச்சயமாக நீதிமன்ற வாயிலாக இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்தவரை தங்களது போராட்டம் தொடரும் என்றே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது நடைபெறக்கூடிய இந்த தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்களுக்கு பதிலாக வேறு ஆசிரியர்கள் பணி நியமிப்பார்கள் என்பதற்கு எதிராக நீதிமன்றம் மூலம் தாங்கள் நிவாரணத்தை பெற முயற்சி எடுத்திருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜாக்டோஜியோ சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இங்கு நடைபெறக்கூடிய போராட்டத்தில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பங்கேற்றிருக்கின்றனர். காயத்ரி, பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர் பணிக்கு திரும்பியிருப்பதாக அரசு கூறியிருக்கக்கூடிய நிலையில் கோவையில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதுகுறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி குருசாமி.